அவசியம் சொல்லி இருக்கிறார்கள். மாலை அமர்வுகளிலேங்கிற ஒரு புஸ்தகம் எழுதி அதுலயும் மதுஹப் இல்லாம வாழ முடியாது. மதுஹப் அப்படின்னா மதுஹப்னா என்ன? மனுஷன் சொன்னது கேட்கணும்னு அர்த்தம். குர்ஆன் ஹதீஸை கேட்கிற மாதிரி மனிதர்கள் அவங்க எதை சொன்னார்களோ அதுவும் மார்க்கத்தினுடைய ஒரு ஆதாரம் ஆகும்னு சொல்றாங்களே. அப்ப ஜமாஅத் இஸ்லாமி இதுல இருந்து வேறுபட்டு விடுகிறார்கள். தப்லீக் ஜமாஅத்தை எடுத்துக்கொண்டால் அவங்களும் மதுஹபை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த சவுதியை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய உலமாக்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் குர்ஆன் ஹதீஸ் சலஃபு சாலிஹீன் ஒன்னு சேர்த்துக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளணும், சலஃபு சாலிஹீன்களையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற காட்சியை பார்க்கிறோம். இந்த கருத்துல உள்ளவங்க தான் அந்த ஜாகிர் நாயக்ல இருந்து பிலால் பிலிப்ஸ்ல இருந்து இவர்கள் இந்த மாதிரியான கருத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் என்கிறார்கள். இஜ்மா இப்படி எல்லாம் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்களை பெருக்கிக் கொண்டே போறார்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இது எப்படி உனக்கு மறுமையில வெற்றி தரும்? மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் அப்ப நரகத்துல போட்டு சில பேர் அல்லாஹ் வாட்டி வதக்குவான். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? நரகத்துல சில பேரை போட்டு வறுக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், யா லைத்தனா அதான் அல்லாஹ் வ அதான் ரசூலா, அல்லாஹ் சொன்னதை நாம கேட்டிருக்கலாமே, ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே, விட்டுட்டோமே. என்ன சொல்லுவாங்க? நரகத்துல ஒருத்தன் போட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. என்ன தெரியுது? நம்ம ஏன் நரகத்துக்கு வந்தோம் என சொல்லித்தனால உள்ள போடுவான். அல்லாஹ்வுடைய எந்த ஜட்ஜ்மெண்ட் தெளிவுபடுத்தப்பட்டு தான் இருக்கும். அப்ப ஒரு நரகத்துல போடும் பொழுது அவன் எதுக்கு நரகத்துக்கு வந்தான்னு அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், நரகத்துல கலந்துகிட்டு சொல்றான், யா லைத்தனா அதான் அல்லாஹ் வ அதான் ரசூலா, அல்லாஹ் சொன்னதை நாங்க கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே. இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய பெரியார்கள், சஹாபாக்கள் பெரியார்கள் அப்படித்தானே பின்பற்றணுங்கிறாங்க. எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய பெரியார்கள் சொன்னதெல்லாம் நாங்க கேட்டோமே. அலல் உன சபீலா, அவங்க எங்களை வழி எடுத்து விட்டாங்களே. ரப்பனா ஆத்திஹும் லபைனு மினல் அதாப், யா அல்லாஹ் இவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கூட எங்களுக்கு எடுத்து விட்டாங்க. அப்ப நரகத்துல கிடந்துகிட்டு புலம்புறோம். என்ன புலம்புறான்? அல்லாஹ் சொன்னதை கேட்காம விட்டுட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம விட்டுட்டோமே, பெரியவர்கள் முன்னோர்கள் என்று சொல்லி அவங்க சொன்னதை எல்லாம் கேட்டு நம்ம இந்த மாதிரி போயிட்டோம் என்று நரகத்துல புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாளைக்கு நடக்கக்கூடியதை இன்னைக்கே நமக்கு எச்சரிக்கை பண்ணி நம்ம ஒழுங்கா அந்த உலகத்துல வாழணும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு இதை எடுத்து காட்டுறான். நம்ம என்ன விளங்குறோம்? குர்ஆன் ஹதீஸ் என்று போனா மட்டும்தான் நரகத்துக்கு போகாம தப்பிச்சு கொள்ள முடியும். அதை விட்டுட்டு பெரியார்கள் மகான்கள் போனோன்னு வைங்க, தப்பிக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட மறுமை நாள்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. சிறந்த சமுதாயம் சஹாபாக்கள், மிக உயர்ந்தவர்கள், அவங்களுடைய சின்ன அற்பமான அமல்களுக்கும் பெரிய பெரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான். அந்த மாதிரியான சஹாபாக்கள் ஹவுலுல் கௌசர் தடாகத்துக்கு வரும்போது தடுக்கப்படுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துட்டு அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள் விடுங்க அப்படின்னு மலக்குகள்கிட்ட அவங்க சிபாரிசு பண்ணுவாங்க. ஆனா வானவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன சொல்லுவாங்க? யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பஅதக, உனக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது. உனக்கு அவங்க சஹாபியா இருந்திருக்கலாம், நீ மரணித்த பிறகு என்னென்னவெல்லாம் செஞ்சார்கள் என்பது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அப்ப ஒரு சஹாபாக்களாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாத்தமா நடந்தால் ஹவுலுல் கௌசர்ல இருந்து தடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அப்ப என்னவா பார்க்கணும்? அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பேசிக் அடிப்படையை விட்டு விலகணும்னு வைங்க, எல்லாம் நாசமா போயிடும். இன்னைக்கு பிதஅத் அனாச்சாரம் அம்புட்டுக்குமே என்ன காரணம்? ஏதாவது ஒரு பெரியார் சொல்லியிருப்பார். இந்த இருக்கிற அவ்வளவு அநியாயத்துக்கு ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா எதனுடைய பிள்ளை செய்யறான்? ஏதாச்சும் ஒரு பெரியாரு அறிமுகமான ஒரு தலைவர் நினைஞ்சிருப்பாரு, செஞ்சுக்கிறேங்க இருப்பார். அப்ப அனைத்து பிதஅத்துகளுக்கும் எங்க இருந்து ஊற்றுக்கண்ணா இருக்கிறது? அடித்தளம் மாறும் பொழுது பிதஅத்துகள் நுழைகிறது, சுன்னத்துகள் வெளியே போய்விடுகிறது. அப்ப நம்ம சுத்தமான மார்க்கத்தை பின்பற்ற நம்ம விரும்பினால் என்ன செய்யணும்? குர்ஆனில் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்களா நீங்க பார்க்கணும். இந்த விஷயத்துல எந்த ஒரு இயக்கத்துல வேணாலும் நீங்க போய் கேளுங்க, நல்லா கவனிங்க. நாட்டுல உலகத்துல ஏராளமான இயக்கங்கள் இருக்கின்றன. அவங்கள்ட்ட இந்த ஒரு வார்த்தை நீங்க கேட்கணும். என்ன செய்யணும்? இந்த வார்த்தை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவங்களும் குர்ஆனை சொல்றாங்கன்னு கிடையாது. அது அவங்க வாயிலிருந்து நீங்க வர வைக்கலாம். எப்படி வர வைக்கலாம்? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். குர்ஆன் ஹதீஸை தவிர
வேற எதுவும் மார்க்கம் இல்ல என்று சொல்வார்களான்னு கேளுங்க. எப்படி சொல்லணும்? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், மட்டும்தான் வித்தியாசப்படுறோம். குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் எல்லாரும் தான் சொல்லுவான். கபூர் வணங்கி கூட சொல்லுவான் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். அவனுக்கு நமக்கு உள்ள அனைவருக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு என்ன? எல்லா இயக்கத்துக்காரங்கள்ட்டையும் கேளுங்க, என்ன கேட்கணும்? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், இந்த ரெண்டை தவிர வேற எதுவும் மார்க்கத்துக்கு ஆதாரம் இல்ல. இந்த வார்த்தைய சவுதியில் உள்ள மதனிமார்கள் சொல்ல மாட்டார்கள். அதே மாதிரி இந்த சலபிகள் சொல்ல மாட்டார்கள், ஜமாத் இஸ்லாமி சொல்ல மாட்டார்கள், தப்லீக் சொல்ல மாட்டார்கள், அதே மாதிரி பரேலவிகள் சொல்ல மாட்டார்கள், தரிகாவாதிகள் சொல்ல மாட்டார்கள், சூஃபிகள் சொல்ல மாட்டார்கள். எது சொல்ல மாட்டாங்க? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்ல. அப்படி நெகட்டிவாவும் சொல்லணும். இஸ்லாத்தினுடைய கொள்கை அப்படித்தானே இருக்குது. அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்வதற்கு பேர் இஸ்லாம் இல்ல, அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்லணும். அதான் இஸ்லாம். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது தான் இஸ்லாம். அதே மாதிரி என்ன செய்யணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்ல. இந்த விஷயத்துல வேற யாராவது இப்படி சொல்றாங்களான்னு பாருங்க. ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லலன்னு சொன்னா அவர்களை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு பூஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அவங்க அது பேசிக் தப்பா இருக்கிறதுனால அவங்களுடைய மசாயிலும் தப்பா தான் இருக்கும், அவங்களுடைய கருத்துக்களும் தப்பா தான் இருக்கும். அப்ப நீங்க பேசிக் தப்பானவர்களை எல்லாம் அறிஞர்களாக அங்கீகரிக்காமல் இந்த ஒரு அடிப்படையில யாரை எங்களையும் நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆனில் இருந்து எடுத்து காட்டினால்தான் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஹதீஸில் இருந்து காட்டினால்தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். வஹி இல்லாத விஷயங்களை நாங்கள் ஆதாரமா உங்கள்ட்ட காட்டினோமே ஆனால் அதை தூக்கி போட்டுறணும். அது அவருடைய கருத்து, அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது என்கிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் 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 விரும்பக்கூடிய நபிமார்கள்லாம் விரும்பக்கூடிய எந்த சமுதாயத்தை உருவாக்க ஆசைப்பட்டார்களோ அந்த மாதிரியான ஒரு சமூகமாக நம்ம மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சகோதரருக்கு ஒரு கேள்வி, கேள்விகளை அதாவது நீங்களே பயானாக ஆக்கி கொள்ளாமல் சுருக்கமாக தேவையான பிரயோஜனமான எந்த கேள்வியா இருந்தாலும் உங்களுக்கு சிறந்த கேள்வி கேட்கலாம். விவாதம் பண்ண முடியாது, நீங்க கேள்வியாக கேளுங்க. அடுத்த சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்களை கேட்கணும். எந்த தலைப்பா இருந்தாலும் நீங்க கேள்வியாக கேட்கணும். நான் பேசுறது வழங்க வழங்க. வலைக்கும் சலாம். கேள்வி உணவு சம்பந்தமான கேள்வி கேட்குதா? கேள்வி சொல்லுங்க. எனக்கு உள்ள பிரச்சனை ஒன்று இருக்கு உணவுல. எப்படின்னு சொன்னால் மது இஸ்லாத்தோட மக்களை கட்டப்படுது. பல இடங்கள்ல எல்லாம் கூப்பிடுகிறாங்க மது தடை பண்ணி. ஆனால் குறிப்பாக மது சொல்லும் போதுதான் நல்லா தடை பண்ணுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு அப்படித்தான். அந்த காலத்துல மருத்துவத்துக்கோ அல்லாத சாப்பாடு உணவுகளுக்கோ மதுவாகவும் போடவில்லை. குடிக்கிட்டு அதை தடை பண்ணுறாங்க. இன்றைக்கு கனடா மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல ஐஸ்கிரீம், பிஸ்கட், சாக்லேட் போன்ற வகைகிறது தயாரிக்கப்படுற கம்பெனிகள்ல கொஞ்சம் மது விடுவாங்க. எதுக்காக விடுவாங்கன்னா பிளேவருக்காக போடுவாங்க. பிளேவர் வெனிலா பிளேவர் அப்படியான பிளேவர்கள் போட்டாங்க. இன்னொரு அதிசயம் இருக்கிறது எடுத்தீங்கன்னா சுத்தந்தாசன் காலத்துல அவங்க வினித பாவிச்சிருக்காங்க. உணவு அருந்தையாக இருக்குது. இப்ப சில பேர் சொல்றாங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. இப்ப மது வினகர் மதுவாக தயாரிக்கப்படுகிறது. அதனால அதுல மத்தன்மை இல்லாததான் வினகர் சுத்தமாக சாப்பிட்டுலாம் தானே. அப்படி எடுத்தா இந்த சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம் போன்றதுல ஒரு துளி மது போடுறதுக்கு அது ஹராம் இல்லைன்னு சொல்லி சில பேர் வாதாடுறாங்க. எனக்கு இது பத்தி தெளிவான ஒரு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அது போதைக்காகத்தான் மக்கள் குடித்து வந்தார்கள். அத ஒரு உணவுல கலந்து குடிக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் அன்றைக்கு இருக்கவில்லை. அப்ப அந்த மாதிரியான காலத்துல மதுவை முழுசாக தவிர்க்க இயலும். இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற கனடா நாட்டில எல்லாம் எந்த ஒரு உணவுப் பொருள் பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ எதை எடுத்துக்கொண்டாலும் அதுலயும் ஒரு சிறிதளவு மதுவை கலக்குறாங்களே, அதுவும் தவறுதானா என்றது அந்த சகோதரருடைய கேள்வி.
இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மதுவை ஹராமாக்கும் பொழுது நமக்கு அதுக்கு சில விதிமுறைகளை, சில ரூல்ல நமக்கு சொல்லி தர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, குல்லு முஸ்கிரின் வ முஃப்திரின் ஹராம், போதை தருகிற அனைத்தும், மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அனைத்தும் ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி மா அஸ்கர கஸீருஹு ஃப கலீலுஹு மின்ஹு ஹராம், எந்த ஒரு பொருளை அதிகமாக யூஸ் பண்ணினால் போதை வருமோ அதுல குறைந்த அளவு பயன்படுத்துவதும் ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பொருளை 100 மில்லி சாப்பிட்டால்